கண்டிப்பாக சார். திருவாரூர் மாவட்டத்தில் வாசிப்பை முன்னெடுத்து இந்த இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்வித்துறை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வாசிப்பு என்பது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கை படிப்பது மட்டும்தான் வாசிப்பு என்ற நிலை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு திறன்பேசி வந்த பிறகு நமக்கு வாசிப்புங்கிறதே ரொம்ப கம்மியாக போயிட்டு, நாம் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று 15 நாட்களுக்கு ஒரு முறை புத்தகத்தை அசைன் பண்ணுறோம். ஆனால் நாம் படிக்கிறோமாங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதை மாற்றுவதற்கு இந்த முன்னெடுப்பு பயன்படும். காலம் கருதி நான் இந்த வன்முறை இல்லா வகுப்பறைக்கு வந்துடுறேன். ரொம்ப 25 தலைப்புகளை ரொம்ப அற்புதமாக ஆசிரியர் கொடுத்துருக்காரு. முதல்ல குழந்தைகள் ஏன் பள்ளியை வெறுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியோடு இந்த நூல் துவங்குது. அதில் சில புள்ளி விவரங்கள் நமக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. 99.1% அந்த பள்ளியை கண்டு அந்த மாணவர்கள் அஞ்சுகிறார்கள். 99% மாணவர்கள் அஞ்சுகிறார்கள். அப்புறம் புரிந்து படிப்பதில்லை, அச்சத்தோடும் மனச்சோர்வோடும் வீடுக்கு போகிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆசிரியர்களாக நம்ம சுய பரிசோதனை கொள்ள வேண்டிய ஒரு நேரம். நீங்கள் மிடில் ஈஸ்ட்லையும் சரி, யூரோப்லேயும் சரி, பள்ளியை விட்டு வெளியேறுபவர்களை குழந்தைகளை விட இந்தியாவில் 4 மடங்கு பள்ளியை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளி விவரத்தை அவர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தொடக்கப்பள்ளியில் 100 குழந்தைகள் சேர்ந்ததுன்னா அது உயர்நிலை பள்ளிக்கு போகிற போது ஆண்கள் 27 குழந்தைகளாகவும் பெண்கள் வெறும் 12 இருக்குது. தமிழ்நாட்டில் வேணால் இந்த எண்ணிக்கை கூடுதலாக இருக்கலாம். நான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை அளவிட்டு பார்க்குற போது இது ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளிவரமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த வகுப்பறைகள் மாணவர்கள் நேசிக்கக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறதான் ஒன்று. 2வது அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகள் பள்ளியில் மதிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு துவங்குது. நாம் பெரும்பாலும் சொல்லுவோம், ஆசிரியர் பெற்றோர் உறவு ஆசிரியர் பெற்றோர் மாதிரி இருக்க வேணும், பெற்றோர் ஆசிரியர் மாதிரி இருக்க வேணும்லாம் பேசுவோம். ஆனால் ஆண்டன் மக்கரங்க கூற்றின்படி பார்த்தீங்கன்னா, பெற்றோருடைய ரோல் வேற, ஆசிரியரோட ரோல் வேற. அதை ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றோர் என்பவர் 1 அல்லது 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் பெற்றோராக இருக்காங்க. ஆனால் ஆசிரியர்கள் 30-40 குழந்தைகளுக்கு பெற்றோராக இருக்காங்க. பெற்றோர் என்பவர்கள் இயல்பான உறவு முறை. ஆனால் இது கல்வி தான் இணைக்குது ஆசிரியரை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உரிமை உள்ளவர்கள், நாம் கடமையை செய்கிறோம். பெற்றோர் என்பவர் நிரந்தரமானவர்கள், ஆசிரியர் என்பவர் தற்காலிகமானவர்கள் அப்படிங்கிறத ஒரு வேறுபாட்டை சொல்லி அந்த இதை கொடுக்குறாரு. 2வது, ஒரு கற்பித்தல் எப்படி நடக்க வேண்டும்னா உளப்பூர்வமாக இனிமையானதாக அது இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதிரே இருக்கிறது உணர்ச்சியற்ற பிண்டம் அல்ல, அது ஒரு எந்திரம் அல்ல. நாம் ஏதோ வங்கியில் பணம் போடுறது போலையோ குப்பை கொட்டுவது போலையோ அவர்களை தனையை திறந்து நம்ம அடைக்க முடியாது அப்படின்னு அதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாரு. 2வது, பள்ளி என்பது இன்றைக்கு இராணுவ அடக்குமுறை என்றதை போல மாறிவிட்டது. நீங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல எடிசன், அகஸ்தா கிறிஸ்டி, மில்டன், ஜிடி நாயுடு போன்றவர்கள்லாம் நம்ம கல்வி முறையினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்லாம் அந்த மில்டனுக்கு கண்ணு போனதே ஆசிரியர் அடித்ததுனாலையும், எடிசன் காது கேட்காது ஆசிரியர் அரைந்ததுனாலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நிலை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கிட்ட ஒரு மனப்பான்மை என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஏதாவது பேசணும்னா நான் தண்டிக்கப்படுகிறோம், நம்ம 4 பேர்கிட்ட பதில் சொல்லணும், அப்போன்னா என்ன பண்ணலாம், எக்கடா கெட்டுப்போ என்ற ஒரு மனநிலைக்கு பல பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்படி நம்ம எளிதில் எதையும் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா அந்த ஆல் பாஸ் என்ற சிஸ்டம் வந்த பிறகு ஆசிரியர்கள் டீமோட்டிவேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதையும் அந்த ஆசிரியர் குறிப்பிடுறாரு. ஆனால் நாம் இந்த பழைய குருகுல முறைகளில் பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போது ஆசிரியர் அப்படி அடித்தார், இப்படி அடித்தார், கட்டி உரிச்சாங்க, தொங்க போட்டாங்கலாம் நம்ம அந்த பழமையை பேசி கொண்டு இருப்பதில் எந்த அர்த்தமுமே இல்லை. அதை இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா காலம் மாறிட்டு, இன்றைக்கி உரிமை சட்டங்கள் வந்துட்டு, மீடியாக்கள் அதிகமாக வந்துடுச்சு, நிறைய பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் என்றெல்லாம் வந்துவிட்டது. இந்த காலகட்டத்தில் போய் மாணவர்களை உளவியல் ரீதியாக அணுகுமே தவிர, இன்றைக்கு உள்ள மாணவருடைய நிலைமை என்னன்னா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. நம்ம அன்னைக்கெல்லாம் விளையாடுவதற்கு தெரு இருந்தது. இன்றைக்கு மாணவர்கள் விளையாடுறது எதில் விளையாடுறாங்க, செல்ஃபோனில் தான் விளையாடுறாங்க. நம்மளை விட ஒரு கூடுதலாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். அப்போது இதெல்லாம் கவனத்தை கொண்டு நம்ம பழைய காலத்தில் பண்ணதையே இன்றைக்கும் பண்ணணும்னு நினைப்பது என்பது சரியில்லை. நீங்கள் சதிங்கிற உடன்கட்டையர் பழைய காலத்தில் இருந்துச்சு, அதை இன்றைக்கி பண்ண முடியுமா? காலத்துக்கு எத்தனையோ மாறி போச்சு இல்லையா? அப்போ அதே போல் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாணவர்கள் எந்த அளவுக்கு திறமையாக இருக்காங்கிறது நான் உதாரணம் சொல்கிறேன். என் வகுப்பில் ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அவன் விளையாட்டு சம்பந்தமாக இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு யூடியூப்பில் பதிவேற்றுகிறான். அவன் 6ஆம் வகுப்பு மாணவன் 475 வீடியோ பதிவேற்றிருக்கிறான், 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கான்.
ஆனால் அந்த மாணவன் நம்ம எந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கோம்னா தமிழ் வாசிக்க தெரியாதவங்கிற லிஸ்ட்டில் வச்சு அவனுக்கு வந்து கற்பித்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு அவனுடைய தனித்திறமைகளை பார்க்குற போது நாம் வந்து மாணவருக்கு ஏற்ற மாதிரி சமுதாய சூழலுக்கு ஏற்றவாறு ஆசிரியர்கள் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இந்த ஆசிரியர் கொடுக்குறார். என்கிட்ட கேட்டால் முதல்ல இந்த வன்முறை இல்லா வகுப்பறை வந்து அனைத்து ஆசிரியர்களும் கண்டிப்பாக படிக்கணுங்கிற ஒரு இது கட்டாயப்படுத்துமான்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக் இருக்கலாம். படித்தவங்களுக்கு நானே வந்து ஒரு காலத்தில் எனக்கு 28 ஆண்டுகளாக கல்வி பண்ணி இருந்திருக்கேன். ஆரம்பத்தில் வந்து என்னை கண்டு மாணவர்கள் பயந்தாலே எனக்கு ஒரு கௌரவம் இருக்கும். என்னை கண்டா பயப்படுறான்ட்டு அதை அடித்தலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு எனக்கு குழந்தைகள் வந்த பிறகு இந்த அடித்தல்ங்கிறதெல்லாம் பற்றிலாம் இந்த மாதிரி நூல்களை படித்த பிறகு இப்போ மாணவர்களை தண்டிப்பது என்பதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ மன ரீதியாக அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு மாற்றம் வரணுமே தவிர அதை மாற்றத்தை இந்த கல்வித்துறை மூலமும் நம்ம இந்த மாதிரிக்கே ஒரு மனநிலை மாற்றம் தான் ஏற்படணுங்கிறது நான் நினைக்கிறேன் சார். ரெண்டாவது, இந்த ஒழுங்கு என்பது திரிக்கப்படக்கூடாது, அது செல்ஃபாக வர வேண்டும், அந்த உணர்ச்சி வரணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எனக்கு நான் இன்னும் இறுதியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உற்சாகமான வகுப்பறை தான் வன்முறை இல்லா வகுப்பறைன்னு ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டாரு. ஒரு வகுப்பறை வந்து உற்சாகமாக அவன் நேசிக்கக்கூடியதா, இந்த ஆசிரியர் எப்போ வருவாங்க, இவன் எப்போ நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த இது இருந்தாலே அங்கே என்ன இருக்காதுன்னா வன்முறை இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒட்டு மொத்தமாக ஆசிரியர் சமுதாயத்துக்கு ஒரு உரைகளாக அவர் சொல்கிற ஒன்று, மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஆசிரியர், ஆசிரியராக வாழ்பவரா ஆசிரியர் பணியாளரா, இந்த கேள்வியை கேட்கிறாரு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்ங்கிறத அவர் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. என்ன வித்தியாசம்? ஆசிரியராக வாழ்பவராக இருந்தால் பையன் 2-3 நாள் ஸ்கூலுக்கு வரலன்னா அவன் வீடு போய் ஏன் எதற்கு என்று விசாரிப்பவர். ஆனா ஆசிரியர் பணியாளர் என்றால் வந்தா நடத்துவேன், வல்லன்னா எனக்கென என்று விட்டு தொலைபவர். நீ ஆசிரியராக வாழ்பவராக இருந்தால் அனைவரை பற்றியும் அவனுடைய சோசியல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டிருப்பவர். ஆனால் ஆசிரியர் பணியாளர் என்றால் நான் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு அதிகாரத்தோடு நான் இருப்பவர் ஆசிரியர் பணியாளர் அப்படின்னு சொல்றார். ஆனால் மாணவருடைய நிலையறிந்து அவர்களுக்கு பாடம் புகற்றுவோர் தான் ஆசிரியராக வாழ்பவர். எத்தனை முறை கேட்டாலும் அப்படி இருக்கணும். ஆனால் ஒரு முறை கடமைக்காக செய்பவர் தான் ஆசிரியர் பணியாளர்ங்கிறார். இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஆசிரியராக வாழ்பவர் வந்து அடுத்த தலைமுறை தன்னை கவனிக்கிறது என்று அவருடைய சொல்லாலும் செயலாலும் நடத்தியாலும் முன்னுதாரணமாக இருக்கிறார். ஆனால் வெறும் பணியாளர் என்பவர் சுய கட்டுப்பாட்டை இழந்து கைபேசியில மூழ்கி புகழ், மது போன்ற தீய பழக்கங்களுக்கு ஆளாவராக இருக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் நினைப்பவர், அன்பு, நட்பு இவற்றை பாராட்டுபவர் ஆசிரியராக வாழ்பவர். தான் எப்படி இருந்தாலும் குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்று நினைப்பவர் ஆசிரியராக வாழ்பவர். குழந்தைகள் எப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும் என்று வன்முறையை திணிப்பவர் வெறும் ஆசிரியராக வாழ்பவர். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அவற்றை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து வாசிப்பை முன்னெடுக்க வேண்டும். இது அனைத்து ஆசிரியர்களும் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.